காஞ்சிகேசன் பேசுகிறேன். கொஞ்சம் பேசலாமே, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது கோவையில் ஒரு சின்ன, அதாவது நேற்று தான் சண்டே நடந்திருக்கு. கரெக்ட். கோவையில் ஒரு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் நியர் அப்படின்னு வைங்களேன், அங்கே கம்பார்ட்மெண்ட்டு டிசைனில் கடை ஒன்று வடிவமைச்சிருக்காங்க. அந்த இதுக்கு போச்சோ ஃபுட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டு ட்ரெயினுடைய கம்பார்ட்மெண்ட் சைடில் அந்த ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பிரியாணி ரெடி பண்ணியிருக்காங்க. பிரியாணி ரெடி பண்ணிட்டு, அது நார்மலாக சண்டே வச்சா பிரியாணி ரெடி பண்ணிட்டு சும்மா இல்லாமல் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. 6 பிரியாணி சாப்பிட்டா, அதாவது 6 பிளேட் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா 1 lakh உங்களுக்கு ப்ரைஸ். 6 பிளேட் யார் சாப்பிட்றாங்களோ 1 lakh ப்ரைஸு. 4 பிளேட் சாப்பிட்டா 50,000 ப்ரைஸு. 3 பிளேட் சாப்பிட்டா 25,000 ப்ரைஸ் அப்படின்னு. இதில் எப்படின்னா, ஒரு பிளேட்டுக்கு 600 கிராம், அரை கிலோவுக்கு மேலே, அரை கிலோன்னா 500 கிராம், இது 1/2 கிலோவுக்கு மேலே சிக்கன் பிரியாணி தான், ஓகேவா, வித் பீஸோடு இருக்கும் அப்படின்னு. சரின்ட்டு அது இவங்க நினச்சாங்க, ஏதோ கொஞ்சம் பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. பார்த்தா அது மார்னிங்லேருந்து ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் தான் வரணுன்ட்டு ஒரு 1 hour அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் க்ரௌட் பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கில் வந்தாச்சு. வந்துட்டு நான் சாப்பிட்றேன், ஏன்னா சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு சேலஞ்ச், அது உள்ள அவ்வளோ பேர் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. அதை பற்றி எதுவும் ப்ரைஸ்லாம் எதுவும் போடலைங்க. இது பந்தயம் அப்படின்னு. ஆனால் அதுக்கும் என்ன கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, அது இதை பற்றி சொல்லலை. இருந்தாலும் 6 பிளேட் சாப்பிட்டா 1 lakh ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஜனங்க சாப்பிட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் 6 பிளேட்கிட்ட நெருங்க முடியல. ஒருத்தர் 2 பிளேட் சாப்பிட்டாங்க, ஒரு மாதிரி வாமிட் வராமன்ட்டு அவர் ஓடி போயிட்டார். இன்னொருத்தர் 3 பிளேட் வந்தார், அவரும் முடியல அவரால். ஏன்னா இது மாதிரி சேலஞ்ச் பண்ணும்போதெல்லாம் அந்த பிரியாணியில் கொஞ்சம் நெய் டால்டா கொஞ்சம் ஹெவியாக போட்டுருவாங்க. ஏன்னா அது சாப்பிட முடியாது, தகட்டுற மாதிரி ஆகிடும், ஓவரனா வாமிட் வர மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் அவங்க தைரியமாக 1 lakh கட்டுறது, சரிங்களா, அதான் விஷயம். ஆனால் அதில் ஒரு பாவம், ஒரு டாக்ஸி டிரைவர், கால் டாக்ஸி டிரைவர் வைங்களேன், அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய குடும்ப சூழ்நிலைக்காக என்னன்னா, அவங்க பையன் உடம்பு சரியில்லை, அவங்க குழந்தைக்காக அவர் வந்திருக்கார், ட்ரீட்மெண்ட்டுக்கு பைசா வேணுன்ட்டு. இந்த 25,000 இருந்தால் ஒரு 1 lakh ட்ரை பண்ணலாம் தான் வந்திருக்காரு. ஏன்னா அது இருந்தாலும் நான் அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து போகலான்னு. அது என்னென்னா, அவர் 3 பிளேட் சாப்பிட போகிறார், 3வது பிளேட் நெருங்கிட்டார். அதை பார்த்தோன்னே இவன் 3 பிளேட் சாப்பிட்டு 25 வாங்கிட்டு போகிறான்ட்டு அந்த ஹோட்டல் நிர்வாகம் உடனே அந்த சட்டத்தை மாற்றிட்டான். 3 பிளேட் கம்ப்ளீட் பண்ணி 4வது பிளேட் போனால் தான் அந்த 25,000 என்னென்னு. அவரால் முடியல. போப்பா நீ இது மாதிரி, அது மாதிரி ரூல்லே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அவர் 3 பிளேட்டோடு நிறுத்திட்டாருங்க. சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு நிறுத்திட்டார். இதில் என்னென்ன பெரிய விஷயம், ஜென்ட்ஸு மாதிரியே லேடிஸும் வந்துட்டாங்க. அதுலேயும் லேடிஸ்லாம் கேர்ள்ஸ், இந்த காலேஜ் படிக்கிறவங்க, இந்த ஒர்க் பண்ணுற பொண்ணு, இதுக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் சாப்பிட்டு பார்ப்போமே, என்ன நம்மளுக்கும் கலந்துக்கலாமே அப்படின்னு. அதில் சாப்பிட்டு கமெண்ட்ஸ் என்ன ஆச்சான்னா, பிரியாணி பீஸ் இல்லாட்டி இந்த பிரியாணி நல்லாயிருக்கும், இந்த சிக்கன்னால் தான் நம்ம சாப்பிட முடியாமல் போயிடுது, இந்த சிக்கன்னால் நம்ம பிரியாணி சாப்பிட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு இது. இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த க்ரௌடு வரும்ல, 1000 பேர் நிற்கிறாங்கன்னா சும்மாவா, அந்த ரோடை அப்படியே பிளாக் பண்ணுறாங்க. இதில் போலீஸ் புக் பண்ணி ஒரு 25 வண்டிக்கு ஃபைன் போட்டாங்க. அது அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கலெக்ஷன் மாதிரி. அதாவது ஃபைன் போட்டு அது கவர்மெண்ட்டுக்கு போகும் இல்லையா, அது மாதிரி. இதுதாங்க. இதை விட வேறு எதனா பண்ணிடலாம், ஒரு ஏழை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடலாம். அது என்ன ஐடியா பண்ணாங்கன்னு தெரில. 1 lakh அப்படின்னு போட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கும் ஜனங்க போயிருக்காங்க, இதான் விஷயம். சரி, அது போட்டோம். இன்னொன்று நம்ம வாழ்க்கையில் 4 விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாதுங்க. மறக்கக்கூடாது மீன் வெட்கப்படக்கூடாது. அந்த 4 விஷயத்துக்கு அது என்னென்னு இதெல்லாம் நோட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இது சொல்லிட்டோம்னா நான் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டோம். என்ன விஷயம்னா, பழைய ட்ரெஸ் போடுறதில்ல, அதாவது நம்மகிட்ட எங்கன்னா போனோன்னா நியூ ட்ரெஸ் தேவையில்ல, இருந்தால் போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணுறது, இருக்கிற ட்ரெஸ்லேயே நல்லதாக செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டோம். சில பேர்கிட்ட நானும் அந்த காலத்தை அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரு நல்ல ட்ரெஸ்ன்னு பார்த்தா 3-4 தான் இருக்கும். இதே ரொட்டீனாக மாற்றி தான் போடணும். அது மாதிரி இருக்கும்போது அதில் நம்ம வெட்கப்படக்கூடாது.
புது ட்ரெஸ் வாங்கி கடன் வாங்காமல் பழைய ட்ரெஸ்ஸு நல்லா எது இருக்கோ அதுக்கு போட்டு போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு தாங்க மரியாதை தரணும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தால் போதும். அதுக்கு நீ பெரிய கோட் போட்டு போகணும், இல்லை புது ட்ரெஸ்லாம் வரணும்னு யாரும் சொல்கிறதில்ல. கொஞ்சம் போகணும், நம்மளை பார்த்தா வாங்க சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அதை பேசணும். ட்ரெஸ்ஸை பார்த்து மரியாதை கொடுக்கக்கூடாது. இருந்தால் நம்ம செஞ்சுக்கலாம். பைசா இருந்ததுன்னா ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம், அவ்வளோதான். கடன் பட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது, அதான் மெயின். இன்னொன்று, நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு வெட்கப்படக்கூடாது. நம்ம வந்து நம்ம தரப்பு ஏழை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுப்போம். அதாவது இப்போ வந்து கார் இருந்தால் தான் மதிப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. என் ஃப்ரெண்டு சைக்கிளில் வரான், அவன்கிட்ட நல்ல ஃப்ரெண்டு, அவன்கிட்ட நம்ம பேசலாம், அவன்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கணும். அதனால் ஏழை ஃப்ரெண்ட்ஸுக்கிறான்ட்டு வெட்கப்படக்கூடாது. அது நம்ம ஒருத்தர் சுற்றி காமிப்பாங்க, உனக்கு என்னடா அங்கே ஒருத்தன் சைக்கிள் தள்ளின்னு வருவான், இன்னொருத்தன் நடந்து போவான், அவன் தான் உனக்கு ஃப்ரெண்டு. கார் வச்சுன்னு எவனா உனக்கு ஃப்ரெண்டாகணும், அது ஃப்ரெண்ட்ஸு அழகு இல்லைங்க. கார் வச்சு அது உள்ளே என்ன அவன் இஎம்ஐ கட்டாமல் வச்சுருப்பான், அதெல்லாம் தப்புங்க. இது நல்ல ஃப்ரெண்டு தான், ஏழை ஃப்ரெண்டு தான், அது பெருமையை நம்ம என் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லணும். இதுதான் வெட்கப்படக்கூடாது. ஒன்று வந்து பழைய உடை, இன்னொன்று ஏழை நண்பர்கள், இன்னொன்று எளிமையான வாழ்க்கை, சிம்பிளாக இருக்கணும். அதாவது உங்கள் வீட்டில் வந்து டிஃபன் வந்து இட்லியோ தோசையோ ஒரு சட்னி, ஓகே, இதுக்கு மேலே என்ன வேணும்? அதை விட்டு என் வீட்டில் நான் இட்லி வடை பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க சண்டே ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் 4-5 ஐட்டம் வேணும், எனக்கு இறா மீன் கறி எல்லாம் தான் சாப்பிடணும். அதெல்லாம் சும்மா போயிடுச்சுங்க. அவ்வளோ நீங்கள் சாப்பிட முடியாது, போர் அடிச்சிடும், மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகிடும். சிம்பிளாக ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிடுங்க, அது திருப்தியாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சாப்பாடு விஷயத்தில் சிம்பிளாக இருந்ததுன்னா நீங்கள் நல்லா தாராளமாக இருக்கலாம், புரியுதுங்களா? அதான் ஆயில் காலம் நீர்னு இந்த சாப்பாட்டு வகையை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். நம்மளை நெருங்கக்கூடிய வியாதிகள் நெருங்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம். அதான் விஷயம். சும்மா எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இந்த ஏதோ மாதிரி மேய்ச்சிட்டு சண்டே ஆனால் மீன் எறா முட்டை கிட்டன்னு சாப்பிட்டு ஏன்னா ஒன்று செரிமானம் ஆகாமல் போய் அதில் போய் டாக்டர்கிட்ட மொழி எழுதுறத விட சிம்பிளாக சாப்பிட்டா ஏன்னா அதில் எதில் நம்மளுக்கு மிஸ் ஆகுதுன்னு தெரியாது. 4-5 ஐட்டம் சாப்பிடும்போது இப்போ சிக்கன் சாப்பிட்டு உங்களுக்கு வயிறு வலி வந்தோன்னு வச்சுக்கோங்க, சிக்கனில் தான் ஏதோ ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம சரி பண்ணிடலாம். அதுக்காக சொல்கிறேன். இன்னொன்று வந்து வயசான அம்மா அப்பா இருக்காங்கன்னு வெட்கப்படக்கூடாது. நம்ம வீட்டில் அம்மா அப்பா சில பேருக்கு அதெல்லாம் கொடுப்பனை கிடையாதுங்க. அதாவது அம்மா அப்பா வந்து இல்லைன்னு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களா. அதான் வயசான அம்மா அப்பா ஒரு தூண் மாதிரி, அவங்களாம் ஒரு ஃபேமிலியில் பெரிய அதாவது அவங்களால ஒன்றும் இல்லைன்னா கூட அது ஒரு தனி மரியாதை. அதாவது நம்ம அம்மா அப்பான்றது நம்மளை வந்து எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்களால தான் நம்ம இன்றைக்கி இப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்னு சில பேர் அந்த அருமை தெரியாமல் விட்டுட்டு அங்கே எங்கேன்னு இருப்பாங்க, ஃபாரின் போவாங்க, இல்லை எடுத்து இவங்க வயசானவங்க ஒன்றும் முடியலன்ட்டு எதுவும் ஹாஸ்டலில் சேர்த்துவாங்க. அது பெருமை கிடையாதுங்க. ஹாஸ்டலில் சில பேர் பசங்களுக்காக பெரியவங்கள ஒத்துமை சேருவாங்க, நீ நல்லாடுறா போதும் அப்படின்னு. ஆனால் அது தப்புங்க. அதாவது சில நேரத்தில் சில பேரால் முடியாது, பார்த்துக்க முடியாதுன்ற கட்டத்தில் சேர்க்கலான்னா அதுவும் கஷ்டம்தான், நான் அது சரின்னு சொல்ல மாட்டேன். அதனால் அந்த வயசான அம்மா அப்பா இருக்கிறது ரொம்ப சில இடத்துல அம்மாவால் முடியாது அப்பாவால் முடியாது என்பது நம்ம அதையும் கொஞ்சம் அனுசரித்து பார்த்துக்கணும். நம்ம கிட்ட வந்து பார்த்தா அது தனி திருப்தி அது கிடைக்கணும். நிறைய பேருக்கு அந்த கொடுப்பனை இல்லை, இருக்கிறவங்க அழகாக செஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாவது அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, சாப்பாடு கொடுக்குறத விட சாப்பிட்டேன்னு கேளுங்களேன், அது ஒரு ஹாப்பி ஆகிடும். அவங்கள என்ன எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படின்னு ஒரு ஆறுதலான வார்த்தையை மட்டும் கொடுங்களேன். அவங்க சாப்பிட்ற மெடிசனை கூட இதுதாங்க பவர்ஃபுல். அது எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் தான். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்களாம் நீ ஒரு ஆள் தான்ப்பா சாப்பிட்டியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன் இதை கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி சில பேர் விட்டுட்டு வெளியே இருப்பாங்க. அதான் ஹாஸ்டலில் விட்டு, அதாவது நம்ம ஒன்று நினச்சி பாருங்கள், நம்ம வேலைக்கு போகும்போதோ இல்லை காலேஜுக்கு போகும்போதோ அப்போ நம்ம வேலைக்கு போக மாட்டோம், அது சாரி படிக்கும்போது சொல்கிறேன், படிக்கும்போது இல்லை காலேஜ் ஏதோ வரும்போது நம்ம அப்பாட்ட பைசா கேட்போம். ஒவ்வொரு டைமில் அவர்கிட்ட இருக்கும் இல்லை, அதனால் நம்ம கேட்குறதுக்கு சங்கோஜப்படுவோம். இருந்தாலும் அந்த அப்பா நம்ம நிலைமையாக இவன் நாளைக்கு இவன் எங்கேயோ கேம்ப் போகிறான், டூர் போகிறான்னு வைங்களேன்,
நம்மளுக்கு தெரியாமல் எங்கள் அப்பா பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவாரு. சம்டைம்ஸ் நானே போய் எங்கள் அப்பாட்ட கேட்பேன். எங்கள் வீட்டில் அதெல்லாம் பயம் இது கிடையாது, ரொம்ப சகஜமாக இருப்போம். சில வீட்டில் அந்த அப்பா என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் சொல்லுவாங்க, ஃப்ரெண்டெல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து என் பையன் பாக்கெட்டில் இன்றைக்கி 200 வச்சுட்டு வந்துட்டேன்டா. ஏன் என்ன விஷயம்னு, அவன் காலேஜுக்கு போகிறான், அவன் என்கிட்ட கேட்கறது தயக்கப்படுறான், ஆனால் நான் வச்சுட்டேன் அப்படின்னா. அப்போ மட்டும் அந்த அந்த ரைட்ஸ் இருக்குது. அப்பா வந்து பையன் பாக்கெட்டில் 200 வைக்கிறது ரைட்ஸ் இருக்குது. அதே ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகோ இல்லை கொஞ்சம் பிற்காலத்தில் அந்த அப்பா கிட்ட பைசா இல்லைன்றது பையன் ஏன் தெரிஞ்சிக்க மாட்டான். தெரிஞ்சு இவன் ஏன் அவர் பாக்கெட்டில் வைக்க மாட்டான், அவர் கேட்க மாட்டாங்க. எந்த அப்பாவும் பையன்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணிங்க, டேய் எனக்கு ஒரு 50 ரூபா கொடுறா, 500 ரூபா கொடுறா அப்படின்னு செலவு கேட்க மாட்டார். காரணம் அவர் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டவர். அதனால் நம்ம அந்த காலத்தில் நம்ம செய்யலாம். அவருக்கு தெரியாமல் அவருக்கு தேவையானது வாங்கி கொடுக்கலாம். அவர் என்ன நினைக்கிறான்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. நம்ம அப்பா வந்து இது சாப்பிடுவார், இது சாப்பிட மாட்டார் அப்படின்னு அது வந்து அம்மா அப்பாவுக்கு நம்ம செய்யணும். இதுதான் விஷயம். நம்ம பேசிட்டோம் போல் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிட்டேங்க, அவ்வளோதாங்க. அதுதான். ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா வந்து 83 இறந்துட்டாருங்க. ரொம்ப அதாவது அப்பா இல்லை, எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான். நாங்கள் அண்ணன் 3 பேர், எங்கள் எல்லாருக்குமே ஃப்ரெண்டு மாதிரி தான். ரொம்ப ஜோவியலாக இருப்போம், ஜாலியாகவும் இருப்போம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இப்போ தான் 2014 இருந்தாங்க. அதனால் அந்த கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும். இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. அப்படி சாரி, ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறேன் போது வேணாம், அதான் விஷயம். ஓகே, ஜாலியாக இருப்போம். ஓகே, நல்லதான் பாருங்கள். இதுதான், இது வந்து வெட்கப்படக்கூடாது 4ன்னு சொல்கிறாங்க. பழைய உடை என்ன, அடுத்தது ஏழை நண்பர்கள். அவன்கிட்ட தான் நிறைய விஷயம் இருக்கும். ஏன்னா ஏழை நண்பர்கள் தான் நம்மளை கரெக்டாக கைட் பண்ணி கூப்பிட்டு போவான். ஆடம்பரத்துக்கு போக மாட்டேன், நம்மளை கடங்கான ஆக்க மாட்டான். அதனால் ஏழை நண்பர்கள் சொல்கிறேன். இன்னொன்று எளிமையான வாழ்க்கை, சிம்பிள் லைக் தட். ஒரு வீடு கட்டுங்களா, 2 பெட்ரூம். முன்னெல்லாம் 1 பெட்ரூமில் எல்லாம் அடைக்கணும். இப்போ அப்படி கிடையாது. 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் போதும். சும்மா கச்சாமச்சான 5-6 ரூமை கட்டிட்டு நம்ம எல்லாம் தாங்க போதும் ஒரே ரூமில். மீதி 5 ரூம் ஃப்ரீயாக தான் இருக்கும், மேலேயும் கீழே ஃப்ரீயாக இருக்கும். அதனால் என்னத்துக்கு அது வேறு இஎம்ஐ கட்டின்னு அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம புழங்குறதுக்கு இருக்காமல் நம்ம பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி வயசான அம்மா அப்பா அவங்க இருக்கும் வரை சந்தோஷமாக பார்த்துக்கலாங்க. சம்டைம்ஸ் அவங்க திட்ட மாட்டாங்க, எந்த தாயும் திட்ட மாட்டாங்க. அவங்களால முடியலன்னு நம்ம கிட்டேருந்து பார்த்தோன்னா அது ஒரு சந்தோஷம். ஓகே, பார்க்கலாம். ரொம்ப பேசும்பொழுது எனக்கு கொஞ்சம் எமோஷனல் ஆகிடும், அதெல்லாம் பேசணும். பார்ப்போம். பாய்.